ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வளர். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அது தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலேயே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அது தவிர தன காரகத்துவமும், அது தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அது தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். இந்த குரு வக்ர பெயர்ச்சியில் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமடைகிறார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, வெளியூர் வெளிமாநிலம் செல்றதுக்கு போக வேண்டிய காலகட்டங்களில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த வக்கரகதியில் வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எந்த காலகட்டத்தில் கெடுப்பார் அப்படின்னா, பொதுவாகவே இது 120 நாள் இருக்குது. அதாவது இந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து இந்த வக்கர பெயர்ச்சி குரு பகவான் அடைகிறார். ரோஹி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 120 நாட்கள் வருது. இந்த 120 நாளும் அதே மாதிரியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15/10 ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாதம் 1.5 மாதம், அதாவது 15/10 20/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் அந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்கள் நவம்பர் 15-20 தேதிக்கு மேலே அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வக்கரகதியில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டியோ, படிக்கக்கூடியது மேற்படிப்புக்கான யூனிவர்சிட்டியோ, அதற்கு பிறகு மேற்படிப்புக்கு படிக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா நினச்ச இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. அது தவிர பணம் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பணத்தை சேர்க்கறதுல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 9ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நவம்பர் 15-20 தேதிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களேனால் குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஜனவரி மாதம், அதாவது தை மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புத்திரகாரகனே பார்க்கறதுனால தை மாதத்திற்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய ஒரு 2-3 மாதம், அதாவது 15-10 ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் IVF அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நிச்சயமாக நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா,
கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்திலிருந்து, அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயும் முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு தடங்களை கொடுக்கும். எப்போ அப்படின்னா 15/10 15/12 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு சிறு தள்ளைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து 3ஆம் இடத்துல வந்து 12ஆம் அதிபதி போய் இருப்பார். இந்த விருச்சிக மாதத்தில் பார்த்தாலேயானால் கார்த்திகை மாதத்தில் குரு வக்கரகதியாக இருக்கும்பொழுது சூரியனுடைய சமசத்தம பார்வையில் இருக்கிறது பார்த்தோம்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா இது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது கிட்டத்தட்ட முதல் மாதமே வரார். அதாவது 15/10 15/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அதற்கு பிறகுதான் வெற்றி இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர குழந்தை பிராப்தியும் ஜனவரி மாதத்திற்கு மேலே தான், அதாவது ஜனவரினா தை மாதம் பிறந்த ஜனவரி 15 மேலே தான் இந்த ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் 2 மாதங்கள் நவம்பர் 15 இதிலிருந்து, அதாவது அக்டோபர் 15 டிசம்பர் 15 வரலும் உண்டான நாட்கள் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடங்கள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கெல்லாம் வந்து ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகவும், அதை தவிர மஞ்சள் கலர் வஸ்திரத்தை தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுப கிரகம் தான். அதனால பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்க, அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார். 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல் நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வக்ரகதி ஆகிறார்.
குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு ஒரு வகையான பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ள கேது இருக்கார். சனியும் பார்த்துட்டீங்கன்னா வக்ரகதியில தான் நிற்கிறார். சுபகிரகங்கள் வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சுபகிரகம் குரு. ஏன்னா சனி வக்ரமாயிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ சனி வக்ரமாகிறதா கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி குரு வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் பாருங்க, குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா வாவி இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குரு வக்ரகதியில் இருக்கு அப்படின்னா இயற்கையாகவே பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவாங்க. அதே போல வீடு மனை சொத்து சுகங்கள், ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது பெயர். அப்போ வீடு சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு புதிய முயற்சிகள், ஒரு அந்த எண்ணத்தை அதிகப்படுத்துறது, ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது வீடு இன்னும் வாங்கணும், சொந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை, சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கி எல்லாத்துக்கு முன்னாடி பெயர் புகழோட வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே 9ல் இருக்கிறப்ப அந்த எண்ணத்தை எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பார். இன்னும் மீண்டும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்க, அது தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாயினுக்கு உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறது, தாய்க்கு ஏதாவது நீங்க ஏதாவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படுத்துங்க, கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை. பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் குரு வக்ரமா இருக்கும் பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யங்கள், கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு 7ஆம் இடத்தை சார்ந்து வரும். ஒரு வியாபாரம் செய்கிறது அப்படின்னாலும் 7ஆம் இடம் தான். அப்போ குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல, இது எல்லாமே சிறப்பா இருக்கும். திருமண வரன் வரும், இன்னும் கொஞ்சம் நல்ல வரனா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல பிள்ளைய தேடலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையை தேடலாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே ஒரு தீர்வு பண்றதுக்கு என்ன ஒரு வழி. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாமே இந்த டைம்ல கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகி வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொடுத்து விடும். நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஒரு வெறுப்புத்தன்மையோ, ஒரு புதிய பார்ட்னர் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, புதிய நண்பர்கள் சேர்க்கையோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். குடும்பம் நல்ல குடும்பமா கொஞ்சம் கவனமா இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நண்பர்களுக்குள்ள ஒரு சில சண்டை வரும், மனக்கசப்புகள் வரும், தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு நடக்க போகுது இந்த காலகட்டங்கள். அதனால நம்ம இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தானே, அதனால நம்ம கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம ஜாதகத்தை படி தசாபுதி சரியில்லைனாலும் நம்ம ஜாதகப்படி கொஞ்சம் தாழ்ந்து போறது எதுவும் தப்பு வராது அப்படிங்கிறது தான் உண்மை. விட்டு கொடுத்து போறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறதில்லை அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவர் குரு இதே கன்னி லக்னமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க பாதகாதிபதி நம்ம எடுத்துக்கலாம். கன்னி ராசினா மனதை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மனசைதான் போட்டு குழப்பும், மனசை சஞ்சலப்படுத்தும். அப்ப ஜாதக ரீதியா பாருங்க, தசாபுத்தி நல்லா இருந்தா சுபகிரகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக கொஞ்சம் போல சீண்டி பார்க்கும் அப்படிங்கிறதா உண்மை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை, அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார்.
வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலேயே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால், குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பயிற்சி நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை, 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார், 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12, கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும்
யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. அங்கிருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான். அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க என்னென்ன நட்சத்திரக்காரங்க அப்படின்னா உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது வக்ர பெயர்ச்சி, குரு ஏற்கனவே பெயர்ச்சி ஆயிட்டார், இப்போ இந்த 120 நாள் வக்ரம் அடைகிறார் ரிஷபத்தில். இந்த வக்ரம் அடைவதால் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக? எங்கள் 9ஆம் இடத்துல குரு இருந்தார், யோகமாக இருந்தது, தொட்டதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தது, சாதிச்சிங்க, இப்போ சென்றமிடமெல்லாம் சிறப்பு வெற்றி அப்படின்னு இருந்தது. இப்போ அதே குரு வக்ரம் ஆயிட்டாருன்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். தந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டார், இல்லை அவர் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, கருத்து வேறுபாடு வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலர் முயற்சி பண்ணுறீங்க, அதில் ஏதாவது சில டிஸ்பியூட் வரலாம், இல்லை பிரச்சனைகள் காலதாமதம் ஆகலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க, பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் சுகமாக இருக்க முடியுமா அப்படின்னா என்னமோ பழமொழி சொல்லுவாங்களாம, வேலை இல்லாத ரொம்ப படு பிஸியாக வேலை பார்க்குறோம், ஆனால் நிற்க நேரம் இல்லை, ஆனால் ரிசல்ட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க சில பேர். அதாவது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க அதை. அதுபோல் இந்த 4ஆம் இடம் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் படிக்கிற பிள்ளைகளை சரியாக நீங்கள் ஊக்குவிச்சு அவங்கள என்ன கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விட முடியாது, இல்லை அவங்களும் அதை படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையாது. அதில் ஏதாவது குறைபாடுகள், அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைவான ஒரு காலேஜஸ் இது பண்ணிக்கலாம், தரப்பட்டியலில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த இது கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறலாம். உங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதான் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறேங்க, 24 மணி நேரம் வேலை செய்கிறேங்க, ரிசல்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் செலவு, அதாவது அது ரிப்பேர் பண்ணுற செலவு, வீடு கடை வாடகை கொடுப்பீங்க, அது ரிப்பேர் பண்ணணும், ஷட்ரு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட படிப்புலேயும் கொஞ்சம் நாட்ட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் அப்படின்னும்போது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி திருமணம் கைகூடி வர்ற நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் பேச்சுவார்த்தை ட்ராப் ஆகிடும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமானா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ராசியை பார்த்தாலும் செலவினங்கள் ஏற்படும்.
அது அசுப செலவுக்கும் வரலாம், சுப செலவும் வரலாம். மற்றபடி அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஏதாவது பிரச்சனை வரும். அதை டேக்கிள் பண்ணுறதுக்கே போதும் ஆகிடும். இல்லை வீட்டில் வயதான பெரியவங்க இருப்பாங்க, அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி எடுக்கிற முயற்சி காலதாமதம் எடுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த 120 நாளும் சூப்பர் டபுள் பாசிட்டிவ்னு எடுத்துங்க. நான் இது வரைக்கும் சொல்லி வந்த பலன்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரங்க. அப்போ இப்போவும் குரு வக்ரம். அப்போ கண்டிப்பாக அது வக்ரம் பெற்ற குரு நல்லதே செய்யணும்னு ஒரு விதி. அப்போது யாருடைய ஜாதகத்தெல்லாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு எங்கேயாவது வக்ரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே தான் இருக்கணும்னு இல்லை. குரு வக்ரமாக இருந்தாலே நிச்சயமாக இந்த 120 நாளும் குரு வக்ரம் பெற்ற காலங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும், நன்மையாக அமையும். மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 4-7 குரு பகவான், அவர் பாதகாதிபதியும் கூட. பாதகாதிபதி வக்ரம் ஆகும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், சாதகமான பலன்களே அதிகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வக்ரமான குரு உக்ரமாக செயல்படுவார்ன்ற ஒரு சொல்வழக்கம் இருக்குது. இந்த காலகட்டம் 9 குரு நிறைய பேர் மென்டல் டிப்ரெஷன், ஏன்னா ராகுக்கு இடையில் ராசி லக்னம் மாட்டிக்கொண்டிருக்கிறதுனால கால சர்பதோஷம் ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிறப்பில் ஜாதகத்தில் இருக்கிறதோட இப்போ அந்த லக்னத்திற்கும் 7 ராகு கேதுக்கள் இருக்கும்பொழுது அந்த சில பிரச்சனைகளையும் தரும். நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் நண்பர்களை நம்பி ஏமாந்து போகிறது, இல்லை இவங்களே ஒரு தவறான முடிவுகளை எடுத்து ஒரு பிரச்சனையாக இருப்பது, எங்கே போனாலும் உழைப்பு தாண்டி விரயமாகி நிறைய ஒரு பொருளாதார விரயமும் ஒரு மனநிறைவின்மையும் மன அழுத்தத்திலையும் இருந்தவர்கள். ஏன்னா ஒரு தொழில் நல்லா வந்துடும் அப்படின்ட்டு அதில் முதலீடு செஞ்சுட்டு அதில் ஒரு லாபம் இல்லாமல் போய் கடன் ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல் அடைந்தவர்களும் உண்டு.
ஏன்னா கன்னிக்கு நிறையவே வந்து நம்ம எப்போவும் ஒரு இக்கட்டான சூழலையே சொல்லி கொண்டிருப்போம். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 மாதங்களாக நம்ம வந்து குரு பயிற்சி ஆனாலும் நல்ல பலன்களை சொன்னாலும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் தசாபதி சிறப்பாக இல்லாதவர்கள் ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா குருவும் வந்து ஒரு சில நன்மைகளை செய்தாலும் பெரும்பாலும் கடுமையான போராட்டங்களை தாண்டி செயல்பட இருக்குது. என்ன காரணம்னா சனி 6லிருந்து வக்ரமானதும் ஒரு காரணம்னு சொல்லலாம். வேலையில் ப்ரெஷரு, மேலதிகாரி, உடன்படிப்பிரிவுகளோட ஒரு சில பிரச்சனைகள் இப்படி கடந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் இப்பொழுது குரு வக்ரமாகிறார். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். உங்களுடைய ராசி அதிபதியான புதனும் சுக்கிரனும் ஒரு நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய இனிவரும் காலங்களில் உங்களுக்கு இந்த வக்ர குரு பெயர்ச்சி 120 டேஸ் 4 மாத காலங்கள் ஏறத்தாழ உங்களுக்கு ரொம்ப அருமையான காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வரன் பார்த்து ஒன்று கூட செட் ஆகலாமா, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரன் வரல, காதலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஏன் வந்து நான் இஷ்டப்பட்டு தான் வந்து ப்ரப்போசல் பண்ணேன், இப்போ ஏன்டா பண்ணோம் அப்படின்ற ஒரு விரக்தி நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சலித்து கொண்டிருந்தவர்கள்லாம், நல்லா பழகிட்டு இருந்தவங்க வந்து அவங்களோட ஒரு மனப்பிரச்சனை இப்படியெல்லாம் வந்து கடுமையான கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் எந்த வக்ரகாலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல்ல கெரியர், இப்போ நம்மளுக்கு வேலையே இல்லை, அப்படி வேலையை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வேலை கிடைக்க பெறுவது, அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வுடன் கிடைப்பது. அதுதான் இதில் வந்து ஸ்பெஷலு. ஒரு நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைப்பது. தாய் வழி சொந்தங்களுடன் இந்த கருத்து வேறுபாடு நீங்குவது. தாய்க்கூடையே ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு சில குடும்பத்தில் இல்லை, தாய்க்கே ஒரு உடல் ஆரோக்கிய சுகவீனம் இருந்தால் இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்கள் கொடுப்பது. கல்வி தடைப்பட்டிருந்தால் நிறைய பேர் அரியர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்போல்லாம் அதை எழுதி வந்து நீங்கள் பூர்த்தி செய்து விடுவது, நல்ல ஒரு மேற்கல்வி கிடைப்பது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு வழிபாதை கிடைப்பது, அதே போல் திருமணங்கள் நல்ல வரன்கள் அமைவது. இப்போ இது வரைக்கும் பார்த்த நம்மளுக்கு ஒரு செட் ஆகாத வரன் அமையும் போது இப்போ நல்ல வரன்கள் வந்து அமைவது, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இந்த பிரச்சனை நீங்குவது. ஒரு சிலர்லாம் ஒரு கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருப்பீங்க, கலத்த தோஷம் தார தோஷம் இருப்பவர்களாமே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுடும். அப்படி இருக்கவங்கலாம் வந்து ஒரு சிலர் நல்ல தசா புத்தியாக போகும்போது பேசி தீர்த்து கொள்வது. எந்தவித வழக்காக இருந்தாலும் அந்த சிவில் கிரிமினல் எந்த ஒரு வழக்குக்கும் இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைப்பது. முதல்ல மாற்றங்கள் ஏற்படும், வீடு மாற்றமா, தொழில் மாற்றமா, இடம் மாற்றமா, நல்ல மாற்றங்களுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். வீடை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இல்லை சொத்துக்கள் வாங்குவது, பாரம்பரிய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைப்பது, உயிர் சொத்துக்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த காலகட்டம் அமைவது. திடீர்னு அவங்க போட்ட ஒரு நீண்ட நாள் அந்த முதலீட்டு தொகையில் இப்போ உங்களுக்கு நல்லா சிறப்பாக வந்து உதவி கிடைப்பது. ஒரு லோன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு அரசு வங்கிகளிலே லோன் கிடைச்சி உங்களுக்கு அதுக்கான ஒரு பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்வது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் தான் வக்ரம் ஆகிறார். உங்களுக்கு குரு நன்மை செய்யாதவர் அப்படின்னு வந்து நீங்கள் இங்கே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 4-7 பாதகாதிபதி வேலை செய்தாலும் இப்போ அந்த பாதகம் வக்ரம் ஆகும்போது அதை கடுமையை குறைக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். இப்போ தசா புத்தியே நடக்குது, இப்போ குரு தசா நடக்குது, வேறு புத்தி நடந்தாலும், இல்லை வேறு தசா நடந்து குரு புத்தி நடந்தாலும், இல்லை எங்களுக்கு எதுவுமே வந்து நடக்கலை, எங்களுக்கு குரு தசாவே நடக்கலை அப்படின்னாலும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் சம்மந்தப்படுறவர்களுக்கு கொஞ்சம் பலன்களில் கொஞ்சம் அதிகம் கூடுதல் குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் குருவும் வக்ரமாக இருந்தால் இன்னும் பலன்கள் இந்த காலகட்டம் தான் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்து சம்மந்தப்பட்ட பலன்கள்லாம் ரொம்ப அதிரடியாக முழுமையாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த தரப்பினருக்கும் இந்த குரு வக்ரம் உங்களுக்கு உக்ரமாக பலவித, உக்ரம்னா என்ன, ஸ்பீடாக அது இந்த காலகட்டம் செய்தே ஆகணும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் வந்து நான் மற்றவங்களை நம்பி ஒரு பணம் போட்டு ஏமாந்துட்டேன், இல்லை நண்பர்களால் ஒரு முதலீட்டையோ ஒரு திட்டத்திலேயே சேர்ந்து பொருளாதார நெருக்கடி ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட இருந்த மனக்கசப்பு, குடும்ப உறவுகள்கிட்ட இருந்த மனக்கசப்பு இதெல்லாம் நீங்கும். வீடு கட்டி பாதியிலே நின்றுருந்தால் அந்த வீடு வந்து முழுமை பெறுவது, அதே போல் இடம் வாங்கி வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் நல்ல ஒரு பிராண்டட் வண்டிலாம் அமைவது, உங்கள் சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது, இது வரைக்கும் தாய் தந்தை உறவில் இருந்த அந்த கசப்புகள் நீங்கிறது, தாய் தந்தையால் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது, ஒரு வருமானம் நிச்சயம் உண்டு, இவர்களால் ஒரு ஆதாயம் உண்டு, எங்கள் அப்பா வழி சொத்து கிடைச்சிது, அம்மா வழி சொத்து கிடைச்சிது, அவங்க மூலயமா அவங்கள முன்ன வச்சு ஒரு காரியம் செஞ்சேன், அந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது, ஒரு செயற்கை கருத்தரிப்புலாம், இல்லை புதுதாக கல்யாணமானால் உடனே வந்து இந்த மகப்பேறு கிடைப்பது. ஏன்னா புத்திரகாரகன் அவர், தனக்காரகன் புத்திரகாரகன், பெரும் கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரன்.
அந்த மாதிரி எதிர்பாராத தன வருவாயும் கொடுத்து பாக்கியங்களையும் கொடுப்பார். இது வரைக்கும் அதில் இருந்த தடைகள், ஒரு மன சுமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ப்ரெஷரும் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்டையில் மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரையும் அவ்வளோ இது நம்ப மாட்டீங்க. உங்களுடைய அறிவாற்றலையும் புத்தி சாதுரியத்தையும் உங்கள் திறமையை மட்டுமே கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான். உங்களுக்கு நிறைய, அதாவது என்ன சொல்லணும்னா கால்குலேட்டிவ், அப்படியே ஒரு கணக்கீடு தான். எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு போடுவீங்க. அந்த கணக்கு போடுறது கண்ணிக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், ஏன்னா இதை இப்படி செஞ்சால், ஏன்னா அஸ்தத்திலே இப்போ கேது போய்கிட்டு இருக்கார். நிறைய டிப்ரெஷன் அனைத்து தரப்பினருக்குமே இருந்தாலும் அஸ்த நட்சத்திரம் எனக்கு பித்து பிடிக்கல பைத்தியம் பிடிக்கலன்ற ஒரு குறையில் ஓடிக்கொண்டு இருக்கும். நிறைய விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகருடைய அந்த சோடச நாமங்களை சொல்லுவது, ஓம் சுமுகாய நம, ஏகத்தனாய நம, அதை சொல்லுவதும் விநாயகரை வழிபடுவதும் தீபமேற்றி வழிபட்டு கொண்டு வருவதும் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும். இந்த காலகட்டம் இன்னும் பலன்கள்லாம் அதிகமாக நடக்கணும் எங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு, இந்த பலன்களை முழுமையாக பெற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வியாழந்தோறும் 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி குருவை வழிபடுங்க. அதே போல் கொண்டக்கடலை பிரசாதமாக செய்து கொடுங்க. அதே போல் வயதில் மூத்தவர்களை மதிப்பதும், அதே குருனாலே குழந்தைகள் தான். குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஒரு உணவு தானம், ஆடை தானம், அவங்க படிக்கிறதுக்கு குருனாலே பேரறிவாளம், அவங்க படிக்கக்கூடிய புக்ஸு, பேனா, பென்சில், அவங்க ஃபீஸு, சீருடை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ வயதில் மூத்தவங்க, அதே போல் நம்மளுடைய ஒரு ஆன்மீக குருமார், இல்லை ஒரு ஜோதிடர்கள், அந்த மாதிரி வயதில் பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை இவங்களால தான், எங்கள் வாழ்க்கைக்கு அவர் தாங்க வழிகாட்டி அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆடை தானம் தருவது, இல்லை அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்லாம் பண்ணும்போது இந்த குரு ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் சாத்வீக பரிகாரம். இது நேரடியாக இறைவனை சென்றடைவது. எப்பயும் பெரியவர்களை வணங்குவது, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்தாலே போதும். பெரியவங்களை எதிர்த்து பேசி அவங்கள மனநோகம் செய்யாமல் அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிதல். குருனாலே மௌனம். இந்த மௌனமாக இருந்து நீங்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும். இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நிறைய படிப்பில் இந்த ஞாபகம் மறதி, மண்டையில் படிப்பே ஏறலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையாக உங்களுக்கு கல்வியும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசிக்கு இது கனவுகள் நினைவாகும் காலம். குரு இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமையான செழுமையான வாழ்க்கையை தரப்போகிறது என்றால் அது நிச்சயமான உண்மை, உறுதியாகவே சொல்லலாம். எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு நல்லதே நடக்குமாமா, குரு எங்களுக்கு 9க்கு முழு பலன் தரலன்னு கேள்வி கேட்குறவர்களுக்கெல்லாம் நிச்சயம் உண்டு. அது உங்களுக்கு குரு எங்களுக்கு புத்தியே நடக்கலை, சாதாரணமாக தான் இருக்கிறாரு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே கூட ஒரு தெளிவும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குருவானவர் என்ன தர பாக்கியப்பட்டிருக்கார், உங்களுக்கு குழந்தை பாக்கியமா, திருமணம் போன்ற உறவுக்காரர்களுக்கா, இல்லை பொருளாதாரத்திற்கா, இல்லை ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பா, இல்லை ஒரு தொழிலில் விருத்தி பண்ணுறதுக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எப்பயும் நிறைய தான தர்மங்கள் நம்ம பசுவுக்கு அளிப்பதும் ரொம்ப சிறப்பு. பசுனாலே கறவை மாடுக்கு தரதில்லை, கறவை நின்று போய் இருக்கக்கூடிய மாடெல்லாம் நம்ம இந்த கசாப்பு கடைக்கெலாம் அனுப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கின்ற கோசாலைகளுக்கு சென்று நீங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த உணவு அதுக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவிய நிதி தருவது. நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலும் அவங்களுக்கு போய் நேரடியாக நீங்களே உணவுப் பொருள் அந்த பசுகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அதுக்கு ஒரு பைசா கட்டுறதுன்னு இருக்குது. அந்த மாதிரி கட்டும்போது கூட உங்கள் வாழ்க்கை சிறப்பான பலன்களை பெறும். வாழும் நிலையில் இருக்கின்ற தாய் தந்தையர்கிட்ட மனம் நோவாமல் இந்த காலகட்டம் கன்னி ராசியினர் நிறைய விசேஷம் வாங்கிக்கோங்க. அவங்கள கனிவோடு பேணி காக்கும்பொழுது இந்த வக்ர குரு உங்களுக்கு முழுமையான பலன்களை உறுதியாக தருவார் என்பது திண்ணம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே உங்களுக்கு சொல்லலாம். இந்த 4 மாத காலங்கள் உங்களுக்கு பொற்காலமே. ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்.
நற்பவி நற்செழி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு குரு வக்ரவ பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 6வது ராசி தாங்க உங்கள் ராசி, 6வது ராசி. அப்போ கன்னின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் உச்சமாகக்கூடிய இடம். புத்திசாலித்தனம், திறமைகள், படிப்பு, சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலாம் ஒரு முழுமையான ஆற்றல் உண்டு. எதுலேயும் சூழ்நிலைக்கேற்ப நளினமாக நடந்துக்கிறது, எதிரியை கூட தன் வசப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல் உடைய ஒரு ராசி அப்படின்னா கன்னிராசி தான். எதையும் சாதிக்க வல்ல திறமைகள் நிறைந்த ஒரு ராசி. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு வக்ரவ பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசியிலேயே இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதன் உச்ச நிலையில் இருக்கிறார், ராசிநாதன். சூரியன் கேது இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலை. 10ஆம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் பகவான் விட்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் உங்களோட கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கிரக அமைப்புக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுது, அதுலேயும் குறிப்பாக குரு வக்ரவத்தினால என்ன மாற்றம் ஏற்படுது. இப்போ கன்னிராசியிலே கேது இருந்து நீண்ட நாட்களாக ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. மனம் சார்ந்த குழப்பம், ஒரு தடுமாற்றம், எதையும் செய்கிறதுல ஒரு தடை தாமதம், முன்னோக்கி ஒரு அடி போனால் பின்னோக்கி 2 அடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, மனநிலையில் ஒரு மாற்றம், கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்பட்ட ஒரு நல்ல காலம்தான். அதில் எந்த ஒரு பெரிய குறையும் சொல்லிட முடியாது. ஆனால் இருந்தாலும் 9ஆம் இடத்துல 4-7 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பாதகதிபதி தான் அவர் வக்ரகதி அடைகிறது, அதுவும் 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துக்கு நல்லது. எப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு, போக முடியலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொழில் வேலை சார்ந்து போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அதே நேரத்தில் தாயோட உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். குடல் வயிறு சார்ந்த விஷயத்தில் ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அடுத்து பெரும்பணம் சம்பந்தப்பட்டு ஒரு புது முயற்சி அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஏன்னா முதலீட்டு முறை வருமானம் அப்படிங்கிறது மாதிரி எதுலேயும் இறங்கணும், ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யணும், புதுசாக ஒரு துறையில் முதலீடு செய்யணும், அதிலிருந்து ஒரு வருமானத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொழில் முதலீடு சார்ந்த விஷயத்தில் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு போகுது, லக்கணம் என்ன, தசாபுத்தி அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து ஒப்பிட்டு செய்யணும். ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றிய முழுமையான தசாபுத்தி பலன்கள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி எது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத முழுமையாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த காலகட்டங்கிறது இந்த குரு வக்ரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட விஷயங்களை
செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் போல் இருந்தாலும் 9ஆம் இடம் வக்ரவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளில் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடைப்பட்ட விஷயம்லாம் நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் அந்த காலகட்டம் நல்லது. அடுத்து நட்சத்திர பலன்களுக்கு போயிடலாம். இல்லை பார்வை பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ பார்வை பலன் எடுத்துக்கிட்டோம்னா கன்னி ராசிக்கு பார்வை பலன்னா, கன்னி ராசிக்கு அவர் எந்த இடத்த பார்க்குறார்? குரு ராசியே பார்க்குறார். அப்போ ராசியே குரு பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ வக்ரவம் பெற்று பார்க்குறாரு. அப்போ வக்ரவ பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குரு வக்ரவ பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால குரு வக்ரவ பார்வைக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு கூடுதல் முயற்சி, கூடுதல் முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி தரும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் தெளிவு பிறக்கும். இந்த காலகட்டத்தில் செயல்படும். கொஞ்சம் எண்ணங்களில் மாற்றம், உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸ்ஸு, எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய நல்ல காலகட்டம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வருது. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, பயப்பட வேண்டாம். அடுத்து உங்களோட ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதிதீவிர முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டம். சிறு சிறு பயணங்களால் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. அடுத்து பாருங்கள், 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தைகளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு மேம்படக்கூடிய காலகட்டம். மந்தமாக படித்தவங்களாம் நல்லா படிப்பாங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி படிப்பு விஷயங்கள்லாம் நல்லா வரும். பூர்வீகம், கோவில், குளங்கள், உங்களுடைய குலதெய்வ கோயில்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்புகள் இருக்குன்னா போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேண்டுதல்கள் இருக்குன்னா அந்த காலகட்டத்தை அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இதெல்லாம். அப்போ கன்னிராசியை பொறுத்தவரை பாதகம் இருக்கா அப்படின்னா, என்ன பாதகமாக இருக்குன்னா ராகு கேதுக்கள் தான் பாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் 4-7 கூடியவர் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்தது. இப்போ வக்ரகதி அடைஞ்சதுனால அது ஒரு முன்னேற்ற பலனை கொடுக்குது. இருந்தாலும் ராகு கேதுக்கள் ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றங்களை உருவாக்குது. என்னென்னா, எடுக்கிற முயற்சிகள் தடைபடுறது, ஆமாம் அப்படிங்கிறது மாதிரி சில முன்னேற்றங்களுக்கு தடையாக வந்து நிற்கிது. ஆனால் குருவால் சனியால் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. நல்லது தான் நடக்க போகுது. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், இப்போ நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திர நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சாஸ்திர ஞானங்கள் இருக்குது, அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதுலேயும் தெரிஞ்சுக்கணும், பழைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அதே போல் சாமர்த்தியமாக பேசக்கூடியது ஒரு தன்மை இருக்குது. காரிய சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எடுத்துக்கொண்ட செயலில் விரைவாக முடித்து வெற்றி பெறுறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இந்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. முயற்சிகள் பலிதமாகும். நல்ல பணவரவு, புது புது ஆளுங்களோட சந்திப்பு, ஆமாம், உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மை, குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது. அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடின உழைப்பு இருக்குது. அதே போல் கொஞ்சம் சத்தியம், சொன்ன சொல்ல மாறாமல் நடந்துக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆமாம், கொஞ்சம் தைரியம் இருக்கும். அதே நேரத்தில் பழமையை கொஞ்சம் விரும்பக்கூடியவர். இந்த சமாதான தூதர்கள்லாம் போகிறது பார்த்திங்கன்னா
ஒரு பிரச்சனைக்கு சமாதானம் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆமாம், அவங்களுக்கு உண்டு. ஆமாம், எப்பேற்பட்டாவது தனத்தை சேர்த்துருவாங்க, வருமானத்தை ஈட்டிடுவாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களை பொறுத்த வகையில் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, லாபங்கள், சேமிப்பு லாபங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எண்ணங்கள் ஈடேறுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த 28 இருக்கு இல்லையா, நவம்பர் 28க்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் ஆகுது உங்களுக்கு. ஆமாம், எழுதி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு துடிப்பாங்க. வார்த்தை சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு. அதே நேரத்தில் வேறு எதுவும் உண்டா அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம், சொல்லுன்னு கோபம் வரும், முன்கோபம் வரும். எந்த சூழ்நிலையிலையும் நம்பியவரை ஏமாத்திட மாட்டாங்க, தன்னை நம்பி வந்தவங்களை ஏமாத்திட மாட்டார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் கல்வி, கேள்வி, ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, குருவை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் மாற்றம், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், முதலீடு முன்னேற்றம், அதுலேயும் வியாபாரம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு போகிறது, இந்த காலகட்டத்தில் கமிஷன் சார்ந்த வியாபாரம்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. சித்திரையை பொறுத்தவரை ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். ஏதாவது ஒரு வகையில் உங்களோட திறமையில் திடீர் பணவரவை உருவாக்கக்கூடிய காலகட்டம். ஆமாம், புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. திடீர் பணவரவு, பொருள் வரவு, புது நண்பர்கள் சந்திப்பு, ஆமாம், புது கூட்டு தொழிலை புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறவங்க, வியாபாரம் செய்யக்கூடிய கூட ஒற்றுமை, உதவி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்குது இந்த காலகட்டத்துக்கு அப்படின்னா, விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திங்கட்கிழமைகளும், அதே போல் வியாழக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு வந்து என்னைக்கு வக்ரமாகிறாரு, எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாத காலகட்டத்தில் வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியிலே ஒரு வக்ர கிரகம், அதாவது ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகம் தான். ஏன்னா அவர் ரிவர்ஸாக போகக்கூடிய கிரகங்கள். ஸோ அதனால் அது வக்ர கிரகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஆல்ரெடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க. இந்த குரு வக்ரமாகறதுனால நமக்கு நன்மையாக தீமையான நினைக்காதீங்க, முழுக்க முழுக்க நன்மை தான். ஏன் அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார். அதனால் 9ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகும் போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது, அதாவது சுக்கிரனோ குருவோ ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது நமக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நல்ல பலன்கள் தான். குரு வக்ரமான காலகட்டங்கள். இந்த ஒரு 4 மாதம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்கள் இப்போ இருக்கிற லெவலை காட்டிலாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசி வந்து நல்ல அறிவானவங்க, இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, அப்டேட்டடாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி இதுக்கும் அதிபதி வந்து புதன் தான். ஆனால் மிதுனம் வந்து பிஸ்னஸ்ஸு
மற்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ காமிப்பாங்க. அவங்க ஒரு கலை சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக ஈடுபாடாக இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ்ஸு, டெவலப்மெண்ட்டு, தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரியே பாடுபடுவாங்க. அவங்க வந்து அதிகமாக வந்து ஒரு எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் நம்பர் 1 ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல், அதுதான் ரொம்ப அதாவது அவங்க பேசிக்காக எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருந்திருக்காதுங்க. அதாவது அவங்களாவே வந்து பில்டப் பண்ணி மேலே அவங்களுடைய அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சுயமாக முன்னேறி வந்திருப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அவங்களோட உழைப்பை அதாவது மற்றவங்களை காட்டிலும் பல மடங்கு போட்டு வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து உங்களோட ராசியை வக்ர கிரகம் பார்க்குது. ஆல்ரெடி வந்து ஒரு வக்ர கிரகம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த கேதுனால் இருக்கக்கூடிய அத்தனை தீமையும் உங்களுக்கு போயிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களையே முடக்கி போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு போவீங்க, எல்லாத்துக்கும் ரீச் ஆவீங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு தடையே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேது வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்ணுறது தான். பொருளாதாரத்துக்கு முக்கியமானது வந்து கேது வந்து தடை தான். அது இப்போ குருவோடைய வக்ர பார்வை கிடைக்கிறனால அந்த தடையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போது நீங்கள் இந்த 4 மாதம் அதிகமாக எஃபர்ட் போடணும். இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்னால ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதெல்லாம் சுமூகமாக தீர்றது. அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் வந்து பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த குரு வந்து உங்களுக்கு 4-7 குடையவராக போகிறாரு. அப்போது இடம் வாங்குறது, திடீர்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும். இதில் வந்து உங்களுக்கு குரு தசை வருது, குரு திசை உங்களுக்கு கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது குரு திசை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது நார்மலாக போடக்கூடியதில் 100% போடுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 50% போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா 100க்கு 200% உங்களுக்கு பலன் வந்து தானாகவே சேருங்க. இது நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள், கிடச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து கன்னிராசிக்கு குரு வந்து எப்பெல்லாம் வக்ரமாகிறாரோ அப்போல்லாம் வந்து பெரிய லெவலில் நன்மைகள் நடக்கும். இது ஒவ்வொரு வக்ர காலங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், உறுதியாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நீங்கிரும். ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கிரும். பொதுவாக 7ஆம் அதிபதி தான். அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையோ அதாவது கணவன் மனைவி கிட்டே இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வக்ர காலகட்டங்களில் அதிகமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிடணும். அதாவது பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் தான் உங்களுக்கு. பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லூஸ் ஸ்டாக்லாம் நீங்கள் விட மாட்டீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், அளந்து பேசணும், அதே மாதிரி எந்த விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நல்ல நாலேஜ். உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க. பொதுவாகவே வந்து அவங்க ஒரு முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அது எல்லாமே கடந்து முன்னேறக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ வக்ர காலகட்டங்களில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது 100க்கு 200% உறுதி செய்யப்பட்டிருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கேது இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் தகர்த்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது வந்து உத்தியோக ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாகவோ உறுதியாக உண்டு. அதுக்காக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. வெளியில் போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. அது போகிறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உண்டு. அதே மாதிரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவில், அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து என்ன புனித நதி நீராடுதல், புனிதமான கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருநாதருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கணும்.
அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 7 குடையவர் 7 குடையவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது தான் ஆசீர்வாத ஸ்தானமே. அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களையே வாழ வைக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும். ஆல்ரெடி உங்கள் ராசியில் கேது இருக்கார். வக்ரமான குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைலில் இருப்பீங்க. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி வச்சுருப்பீங்க. இந்த 9ஆம் இடத்துல வக்ர காலகட்டங்களில் அதுக்குன்னே சில பேர் வந்து பேரை கெடுத்து விட்றதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அலர்ட் ஆகிக்கணும் நீங்கள். அதாவது இவங்க தானே அப்படின்னு. கன்னிராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறது, குடும்பத்தில் வந்து பாசங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது. நீங்கள் அதாவது மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தாருக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு கேரிங் எதிர்பார்த்தா கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக ஒருத்தங்க உங்களுக்கு கேரிங் கொடுத்துட்டு அவங்கள நம்பிடுவீங்க. அதனால் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனா கூட இந்த ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மனசு கஷ்டப்படாது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணுங்கள். ஐயோ இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட்டு, பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மறுத்துருங்க. இல்லை நோ அப்படின்னு சொல்லி பழகிருங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்லலை அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை ஃபுல்லும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் கொடுத்துட்டாலே அவங்கள நீங்கள் நம்பிடுவீங்க. கன்னிராசிக்கு இது மிகப்பெரிய மைனஸு. குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்க, இது நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஏமாற்றத்தை வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது, நம்ம லைஃப் அது செதைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதை முடிவு பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க. ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. நண்பர்களால் ஏமாற்றம் வந்து கன்னிராசிக்கு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிறது தான். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும், வளர்ச்சி அடையும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்யும். என்னடா அது இவங்களை நான் நம்பினமே, ஏன்னா கடைசி நேரத்தில் இப்படி கழுத்துறதுட்டாங்களே அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுங்க. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான். அதிக எஃபர்ட் போடாமையே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் ரொம்ப கவனம் தேவை. உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் தெரியாமல் வச்சுருக்கீங்கன்னா கூட அது வீட்டுக்கு இந்த காலகட்டங்களில் தெரியும். அதனால் கெட்ட பேர் வரும். உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒன்று பேரண்ட்ஸ்னால பிரச்சனை வரும், இல்லைன்னா லவ்க்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மன ரீதியாக கஷ்டப்படுவீங்க. அதாவது ரொம்ப நாளாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மனிதர்களை உங்களுடைய லைஃப்பில் வந்து இடம் கொடுக்காதீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி. அதேமாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லி பழகுங்க. எனக்கு வந்து நான் இந்த பொசிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுடைய முழு விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளிநாடு, அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கன்னிராசி நல்ல இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா,
ஒரு விஷயத்தை அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுதுறதுல வந்து கன்னிராசிக்காரங்க வந்து வல்லவர்கள். அதில் வந்து படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது. கூடுதலாக கவனம், வக்ர காலகட்டங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனங்க. 4ஆம் அதிபதி தான் அவர் உங்களுக்கு வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. வண்டி வந்து உங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியே ஓட்டாதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மைண்டு தான் வந்து உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும். அதை சரி பண்ணிக்கோங்க. மனசு வேறு, நம்மளுடைய தொழில் வேறு, நம்மளுடைய படிப்பு வேறு அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு, அந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள்லாம் வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உடல் ரீதியாக கவனம் தேவை. மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் ஒருத்தர் குரு அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா, அவங்கக்கிட்ட வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ, எது நிம்மதியை கொடுக்குதோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் யாராவது ஒருத்தர் எதிரி இருக்கார் அப்படின்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். ரொம்ப புத்திசாலியான ஆள் நீங்கள். உங்களை வீழ்த்துறது எப்படின்னா பாசம் காமிச்சு தான் வீழ்த்துவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நடிப்புக்கு, அதாவது இப்போ ஒருத்தங்க நடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து சேர்க்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.